Hi everyone, this is Sumilda. So today class la na paaka pora topic Gruscall algorithm. So nama last class la nama Prim's algorithm paathirupom. Okay, so appo minimum spanning tree la Prim's algorithm உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா previous videoல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். Okay, so அப்போ நம்ம பார்க்குற minimum spanning tree ஓட டெக்னிக்ஸ் தான் Gruscall and Prim's. ஓகே, ஸோ இப்போ Gruscallக்கும் Primsக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, நம்ம Prim's நம்ம லாஸ்ட்ல நம்ம பார்த்த வீடியோல நம்ம எப்படி பார்த்துருந்துருப்போம், ஸோ எப்படி நம்ம மினிமம் பார்த்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணிருக்க வேர்டிசஸோட அட்ஜசன்ட் வேர்டிசஸை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருந்திருப்போம். அப்படிதான் நம்மளோட பாத் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணியிருந்திருப்போம். ரைட், ஸோ இப்போ Gruscall அப்படின்னா தட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அல்காரிதம். அப்ப இந்த Gruscallனாலே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா தட் இஸ் சார்ட்டட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ட்டட் எட்ஜஸோட வெயிட். ஓகேவா, அதுதான் மெயின் திங். ஸோ அந்த சார்ட்டட்ங்கிறத நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியா Gruscall நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ Gruscall ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சேம் கிராஃப் தான் நம்ம வந்து Primsலயே நம்ம பார்த்திருப்போம். அதே கிராஃப் வச்சு நம்ம இதுக்கும் நம்ம வந்து மினிமம் ஸ்பானிங் ட்ரீயை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து அதே போல ஒரு டேபுலர் காலம் நம்ம கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் செலக்டட் வெர்டிசஸ், சார்ட்டட் வெர்டிசஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே, சோ அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சார்ட்டட் வெர்டிசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட இருக்கிற எல்லா வெர்டிசஸ் கனெக்ட் பண்ற எட்ஜோட வெயிட் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்திருக்கோமா, சோ இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், சார்ட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா, சோ எந்த வெர்டெக்ஸ்ல இருந்து எந்த வெர்டெக்ஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் அதோட வெயிட் வேல்யூ, சோ அந்த வெயிட் வேல்யூ நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, சோ அப்போ சார்ட் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறதுல இதுல வந்து மினிமம் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் 10. ரைட், சோ அப்போ வந்து 10ங்கிற வேல்யூ எந்த எட்ஜ் எந்த ரெண்டு வெர்டெக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா 1 and 6. இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் கனெக்ட் பண்ற எட்ஜோட வெயிட் வேல்யூ தான் 10. அப்ப நம்ம இங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 1 and 6, அதாவது 1ங்கிற ஒரு வெர்டெக்ஸ் அண்ட் 6ங்கிறது என்னோட சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். சோ அதோட வெயிட் வேல்யூ நம்மளுக்கு என்ன அப்படின்னா 10. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் வந்து மினிமம் வேல்யூ தட் இஸ் 11. ரைட், சோ அப்ப அதை நம்ம எப்படி எழுதுறோம், 3 and 4. ஓகேவா, சோ இல்ல வந்து கமா கூட போட்டுக்கோங்க. ஓகேவா, சோ 3, 4, சோ அதோட வெயிட் வேல்யூ 11. ஓகே, சோ நெக்ஸ்ட் 12, சோ அது கூட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கோம், சோ 2, 7, சோ அதோட வெயிட் வேல்யூ 12. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் 14, சோ அதுல நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கும் 2, 3, சோ அதோட வெயிட் வேல்யூ நம்மளுக்கு வந்து 14. ஓகே, சோ நெக்ஸ்ட் வேல்யூ 17. ரைட், சோ 17, சோ அதோட நம்மளுக்கு வந்து வேல்யூ நம்மளுக்கு வந்து 4 and 7, சோ அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 17. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன், சோ நெக்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு பார்த்தோம்னா தட் இஸ் 20, சோ நம்மளுக்கு வந்து 4, 5, சோ அதோட வெயிட் வேல்யூ 20. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் 22, சோ 5, 7, சோ அதோட வெயிட் வேல்யூ தட் இஸ் 22. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் 23, சோ 5, 6, அதோட வெயிட் வேல்யூ 23. Okay, so last one that is 25, so weight value 1, 2, so அதோட weight value that is 25. Okay, so அப்ப இவ்ளோ இருக்கிற எல்லா எட்ஜோட weight value நம்ம என்ன பண்ணிக்கணும், சார்ட் பண்ணி நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, so suppose இதுல வந்து alphabetical orderல கொடுத்திருக்காங்கன்னா A to B, so அதுலயே நம்ம கொடுத்துக்கலாம். another thing என்ன அப்படின்னா, இப்போ suppose எனக்கு வந்து 10ங்கிற வெயிட் வேல்யூ இங்க இருக்குதா, சோ அதே போல இப்போ சப்போஸ் 3 to 4க்கும் என்னோட வெயிட் வேல்யூ 10 கொடுக்கலாம், சேம் வெயிட் வேல்யூ இருக்கலாம். சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ஆர்டரா ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம வந்து கொடுத்துடணும். ஓகே, சோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கணும், 1 to 6 தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சோ நெக்ஸ்ட் 3 to 4, தட் இஸ் சேம் வெயிட் வேல்யூ இருந்துச்சுன்னா ஓகே, சோ அசெண்டிங்ல நம்ம கொடுக்கணும். ஒருவேளை அல்பபெட்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க, ஏபிசிங்கிற மாதிரி என்னோட வெர்டெக்ஸோட நேம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் A அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம கொடுக்கணும். சோ அதை மட்டும் நம்ம நம்பர் ஆர்டர்னா நம்ம வந்து நம்பர் வைஸ்ல நம்ம வந்து அசெண்டிங்ல கொடுக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இப்போ நான் சார்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு என்னது 10. சோ அப்போ எந்த ரெண்டு வெர்டெக்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கிற எட்ஜ் வந்து வேல்யூ வந்து 10, 1 and 6. சோ அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 and 6 அதோட வெயிட் வேல்யூ 10. இதை இந்த பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்போ இங்க நம்ம என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா 1, 6 அதோட வெயிட் வேல்யூ 10. ஓகே, சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே,
ஸோ இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பாக்குறோம், ஸோ இதுல வந்து நம்ம என்ன பிக் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கப்புறமா ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எனக்கு என்னது 3,4, அதோட வெயிட் வேல்யூ எனக்கு வந்து 11. ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்க என்ன பார்க்கணும், 3 to 4, அதோட வெயிட் வேல்யூ 11. ஸோ நம்ம இங்க வந்து இலிஸ்ட்ரேஷன்ல நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப் வைஸ் நம்ம என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல நான் இந்த மாதிரி கவர் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ 1 and 6 நான் சூஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா மினிமம் எனக்கு வெயிட் வேல்யூ. ஸோ அதை நம்ம வந்து இங்க நான் டிரா பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதை இங்க எடுக்கணும். ஓகே, 3,4, அதோட வெயிட் வேல்யூ 11. ஸோ நெக்ஸ்ட் இதுல நீங்க டிரா பண்ணணும். ஓகே, சோ என்னோட வீடியோக்காக நான் அந்த மாதிரி ஒரே இதுல நான் டிரா பண்றேன். சோ நீங்க வந்து எக்ஸாம் டைம்ல கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும் அப்படின்னா 1 by 1, சோ இட்ரேஷன் 1 2ன்னு சொல்லிட்டு அகைன் ஒவ்வொரு இதுலயும் நம்ம என்ன பண்ணணும், டிரா பண்ணி நீங்க கொடுக்கணும். ஓகே, சோ அப்ப கிளியர் பிரசன்டேஷனா இருக்கும். ஓகே, சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது, நான் 3 and 4 சூஸ் பண்ணிருக்கேன். சோ நம்ம சூஸ் பண்றது முக்கியம் இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பார்த்து நீங்க சூஸ் பண்ணும் போதும் இங்க நீங்க செக் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ இதுல சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா, இப்ப நான் சூஸ் பண்றேன் என்னோட நியூ பாத். ஓகே, நான் ஒரு எட்ஜ் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பாத் எனக்கு வந்து சர்க்கியூட், அதாவது சைக்கிளை ஃபார்ம் பண்ணுதா இல்லையா. ஓகே, ஒருவேளை எனக்கு சூஸ் பண்றது ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது, இப்போ சப்போஸ் இங்க 3 to 4, அகைன் 4 to 7 and 7 to 3 நான் எடுக்கிறேன் அப்படின்னா சோ அப்படின்னா சூஸ் பண்ண கூடாது. அதுதான் வந்து ஒன்லி ஒன் கண்டிஷன். ஓகே, சோ அப்ப நெக்ஸ்ட் ஒன் எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து எந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகல, சோ நோ ப்ராப்ளம். சோ நெக்ஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம், 2,7, சோ அதோட வெயிட் வேல்யூ 12. அப்ப 2,7, சோ அதோட 12 நான் வந்து டிராப் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த வேல்யூ நான் சூஸ் பண்ண கூடாது. சோ 2,7, அதோட வெயிட் வேல்யூ 12. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் 2,3, வெயிட் வேல்யூ 14. 2,3, சோ நாங்க கொடுத்தேன்னா எனக்கு எந்த லூப்மே ஃபார்ம் ஆகல. சோ என்ன பண்ணிக்கலாம், சோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வேல்யூ தட் இஸ் 4,7, சோ அதோட வெயிட் வேல்யூ 17. 4,7, பட் இங்க பாருங்க 4 to 7 நான் வந்து என்ன பண்ணேன், நான் சூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், சைக்கிள் ஃபார்ம் ஆகும். சோ இந்த பாத்தை என்னால சூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ இதை நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. சோ மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். சோ 4,5, 20. ஓகே, தென் 4,5, 20. ஓகே, சோ இப்போ எனக்கு வந்து எந்த சைக்கிளுமே ஃபார்ம் ஆகல. எதுக்காகனா நம்ம வந்து இதை நம்ம சூஸ் பண்ணல. சோ நம்மளுக்கு வந்து எந்த சைக்கிள் இது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகல. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் 5,7, that is 22. 5,7, சோ இங்க நான் என்ன பண்ண முடியும், 5,7 நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா அகைன் will create loop. அப்படிதானே? சோ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து லூப் ஃபார்ம் ஆகும் இதை நான் சூஸ் பண்ணேன்னா. சோ அதையும் நான் என்னால என்ன பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் 5,6. where is 5,6 here? so 5,6, நான் 5,6 கொடுக்கும்போது எனக்கு எந்த லூப்மே ஃபார்ம் ஆகாது. சோ 5,6 நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதோட வெயிட் வேல்யூ 23. ஓகே, சோ இதையும் நம்ம சூஸ் பண்ண முடியல. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் 1,2. சோ 1,2 நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, அகைன் எனக்கு வந்து லூப் ஃபார்ம் ஆகும். சோ அதையும் என்னால சூஸ் பண்ண முடியாது. சோ இதுதான் என்னோட ஃபைனல். ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்டட் வெர்டெக்ஸ் இந்த மாதிரி 1 by 1 நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு இட்டரேஷன், ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல நான் சூஸ் பண்ணது 1,6, அதோட வெயிட் வேல்யூ. சோ அதை நான் கொடுக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் நான் வந்து இந்த வேல்யூ நான் கொடுக்கும்போது இங்க என்ன பண்ணணும், இங்க பிக் பண்ணி நம்ம எழுதுறோம். ஓகே, சோ அகைன் என்ன பண்ணணும், இங்க மீதி இருக்கிற எல்லா அகைன் ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே சார்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? சோ சார்ட் பண்ணி எழுதிட்டு அகைன் இங்க இல்லஸ்ட்ரேஷன் டிரா பண்ணணும் ஒவ்வொன்றையும். ஓகே, சோ அகைன் திரும்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு இட்டரேஷனுக்கும் அப் டு த லாஸ்ட் ஒன். ஓகே, சோ ஒவ்வொன்றையும் நம்ம கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் என்ன வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோங்கிறது. சோ நம்மளோட லாஸ்ட் ஃபைனல் அவுட்புட்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். தட் இஸ் எதுலாம் வந்து கனெக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா 1 to 6, 6 to 5, 5 to 4 and 4 to 3, 3 to 2, 2 to 7. சோ இந்த ஆர்டர் தான். சோ இதோட வெயிட் வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ணலாம், சோ மினிமம் நம்மளோட மினிமம் ஸ்பானிங் ட்ரீன்னு பார்த்தோம்னா இதுதான். சோ இதுல இருக்கிற வெயிட் வேல்யூன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து சம் பண்ணா நம்மளோட என்ன வேல்யூ வருதோ அதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? சோ அப்போ வெரி சிம்பிள். க்ரூஸ் கால்ங்கிறது கம்பேர்ட் டு பிரிம்ஸை விட நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான். ஒன்லி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற வெர்டிசஸ்ல இருக்கிற எட்ஜோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து சார்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, சோ சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா 1 by 1 நம்ம பிக் பண்ணிக்கிட்டே வரும். சரியா? ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம பிக் பண்ணி அதை நம்ம வந்து அந்த பாத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டே வரும். சோ செக் வெதர் என்ன எதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டே இருப்போம், ஒருவேளை நம்மளுக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா இல்லையா, நம்ம செலக்ட் பண்ற நம்மளோட பாத்
அதாவது அந்த எட்ஜோட கனெக்ஷன்ஸ் வந்து ஒருவேளை லூப் ஃபார்ம் ஆகுதா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, சோ நம்மளுக்கு வந்து எந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், அதை நம்ம பிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப் டு த லாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபைனல் நம்மளுக்கு வர்ற அவுட்புட் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.